மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டி 22,000 அந்த புள்ளிகளை சுற்றி தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாகவே ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் சொன்னேன், மார்ச் மாதம் எக்ஸ்பைரியே வந்து 22 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அது 22,000 சுற்றி தான் ட்ரேட் ஆகுது. 22,500 போனாலும் கீழே போனாலும் மேலே வருது, மேலே போனாலும் கீழே வருது. ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 22,000 சுற்றி தான் ட்ரேட் நடக்குது. நிச்சயமாக மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அந்த மார்ச் எக்ஸ்பைரி பெரும்பாலும் 22,000 சுற்றி தான் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு வருஷத்தோட அதிகபட்சம் இங்கேருந்து மேலே ஏற்றம் பார்த்திங்கன்னா ஒரு 25, இல்லை கீழே இறக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு 19, இப்படி தான் வந்து மார்க்கெட்டுடைய வாலட்டிலிட்டி வந்து சொல்லுது. ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த மட்டும் பெருசாக வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்டருக்கு வந்து கிடைக்காது, ரிஸ்க்கும் ரொம்ப இருக்காது அதே நேரத்தில். ஸோ ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வச்சுக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து எஸ்ஐபி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ மாதம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம் பங்குச்சந்தையில். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பண்ணலாம், பங்குச்சந்தையிலையும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கம்பெனி ஷேர்ஸை டைரெக்டாகவும் வாங்கலாம் பங்குச்சந்தை டிமேட் அக்கௌண்ட் மூலியமா. இல்லைன்னு சொன்னால் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ETF ஃபண்ட்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்கள் ரிஸ்க் வந்து டைவர்சிஃபைட் ஆகிரும். உங்களுக்கு அது நிச்சயமாக வந்து நல்ல லாங் டேர்முக்கு நல்ல வந்து பலன் கொடுக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் கோல்டு எப்படி சார் போகும் அப்படிங்கிற மாதிரி. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான். 2019 செப்டம்பரில் லாஸ்ட்டாக வந்து மாலை முரசில் வந்து வர்த்தக ப்ரோக்ராம் வந்து நான் பேசியிருந்தேன். அதை சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர்லேயே, அதாவது 2020 கோல்டு விலை 5,000 தாண்டும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு என்னுடைய கஸ்டமர்லாம் நான் சொல்லிட்டு வரேன், கோல்டு வந்து ஒரு கிராம் வந்து அதிகபட்சம் 7,500 8,500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே ஒரு கோல்டு நல்ல ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.